ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா டேஸ்டியாக பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், முழு பூண்டு. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் மாறினோடனே ஒரு 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வணக்கணும். பேஸ்ட்டுன்றனால அப்படியே போட்டு நல்லா வணக்கிட்டேன். இதை அப்படியே நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பூண்டு பெருசாக இருக்குது, பூண்டு பல் குட்டியாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். பெருசாக இருக்கனால நான் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். புளி இந்த அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருக்கேன். கடுகு வந்து பாதி வெடித்தோடனேயே நம்ம பூண்டு போட்டலாம். ரொம்ப வெடிக்கிறதுக்கு விட்டோம்னா இந்த வெந்தயம்லாம் ரொம்ப கருகி போயிருங்க. அப்புறம் குழம்பு கொஞ்சம் கசப்படிச்சிரும். பூண்டு நல்லா வணங்கிடணும். நல்லா கலர் மாறின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் அரைக்கும் போதே பெருங்காயம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டேங்க. கட்டி பெருங்காயன்றலாம் அரைச்சிட்டேன். போடலைங்கன்னா தாளிக்கும் போது போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு போட்டிருக்கேன். நான் வந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உப்பு காரம் கரெக்டாக போட்டுக்கோங்க. சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.